கண்மணி சார், காங்கிரஸ் யார் பக்கம் இருக்கிறதா உங்களுக்கு தோணுது இந்த தேர்தலில்? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காங்கிரஸ்க்கு பார்லிமெண்ட்டில் திமுகவுடைய உதவியும் ஆதரவும் தேவைப்படுது. வேற எந்த கட்சிக்கும் ஒரு 22 மெம்பர்கள் சாலிடாக இல்லை. காங்கிரஸுக்கு ஒரு சிக்கல் வருகிற போது அதற்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். அதனால் அவங்க திமுகவை பகைச்சிக்குவாங்க அப்படின்னு நான் நம்பலை. அவர் கூட போகிறேன்னு 2 சீட்டு 4 சீட்டு கூட வாங்கிறதுக்கு இதெல்லாம் சகஜம்தான். மானாமதுலேருந்து ஒன்று பொண்ணு கேட்டாங்க, 60 பவுன் போடுறேன்னாங்க. அமெரிக்காவில் ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்தாரு, 300 பவுன் போடுறேன்னாங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிற கதை. தன்னுடைய வேல்யூவை அதிகப்படுத்திக்கிறதுக்காக ஒரு காம்படிஷன் இருக்குன்னு காமிக்கிறது எந்த சொந்த வாழ்க்கையிலையும் அரசியல் வாழ்க்கையிலையும் இயல்பு. அது நடந்துச்சு. ஒரு 2-3 சீட்டு கூட அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதனால் அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிட்டதாக அவங்க திமுகவை விட்டு விலகி வருவாங்க. இப்போதைக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு யாரும் இந்த 26 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் திமுகவை விட்டு காங்கிரஸ் விலகாதுன்னு உறுதியாக நம்புகிறேன். ஆனால் நாடாளுமன்றத்தில் திமுக தேவை காங்கிரஸுக்கு அப்படிங்கிறீங்க. பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய ராகுல் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கலை. பக்கத்தில் கேரளாவுக்கு பிரச்சாரம் வந்த ராகுலாக இருக்கட்டும், பிரியங்கா இருக்கட்டும், கார்கேயா இருக்கட்டும், திமுகவுக்கு பற்றி பேசலை, தமிழ்நாட்டுக்கு வரலை. அப்போது ராகுலுக்கு இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாரு சார்? அது 2 விதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அவருக்கும் ஸ்டாலினுக்கும் கட்சி இல்லை, ஒரு இண்டிவிஜுவல் லெவலில். உங்களுக்கும் உங்கள் டிவிக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஆங்கருக்கு எனக்கும் இருக்கலாம், இயல்பு அது. என்ன அவருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் டிவிக்கு எனக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறது ஒரு தவறான கருத்து. அவங்க சீட்டு இன்னும் கூட கொடுத்துருக்கணும் காங்கிரஸுக்கு அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. ரொம்ப சீட்டு குறைச்சி கொடுத்துட்டாங்க, அப்படி ஒரு கிரீவன்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டு கூட கிழிச்செறிய போனான்னு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. சோஷியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு. ஆனாலும் கூட அவங்க தாயார் உடல்நிலை சரியில்லை. அவர் என்னை பொறுத்தவரை என்னுடைய அசஸ்மெண்ட்டு ஒரு நாளாவது வந்து ஸ்டாலின் கூட நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவார்னு டைம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கம்ப்ளீட்டாக வராமலே இருந்துட்டார்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு ஸ்டார் பர்ஃபார்மர் வேறு யாருமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரெல்லாம் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. எனவே இவர் வந்து ஒருவேளை அந்த கடைசி மீட்டிங்கில் கூட கலந்துக்கிட்டு இல்லை, பாண்டிச்சேரியில் கலந்துருக்கலாம்ல. இப்போது பாண்டிச்சேரியில் 9ஆம் தேதி தேர்தல். இன்று கடைசி மீட்டிங்கில் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் சந்திச்சிருக்கலாம்ல 2 பேரும் பாண்டிச்சேரியில். சார், அவர் பாண்டிச்சேரியில் பெரிய அளவு திமுக இல்லை சார், பெரிய அளவு திமுக இல்லை. இது வரைக்கும் ஸ்டாலின் ஏதாவது பாண்டிச்சேரி பக்கம் போனாரா? நீ இவர் வந்ததை விட்டுருங்க, பிரச்சாரத்துக்கு இது வரைக்கும் போனாரா ஸ்டாலின்? வேறு யாராவது சீனியர் லீடர்ஸ் போனாங்களா பாண்டிச்சேரிக்கு? அங்கே அவங்க காங்கிரஸும் அவங்கள ஏதாவது செய்துக்கட்டும்ங்கிற மாதிரி விட்டு ஒரு 15 ஆண்டு காலம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு பெரிய ஆர்வம் அங்கே இல்லை இப்போ பாண்டிச்சேரியில். அதனால் அவர் போகலைன்னு நான் கருத்து. அப்போ விஜய் இதெல்லாம் பயன்படுத்தி காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் இருக்குது, தாவேகா பக்கம் தான் இருக்குன்னு விஜய் இன்னொரு ரூட் எடுக்கிறார்ல, அது அவருக்கு சாதகமாக. ரைட். அவர் திரு விஜய்க்கு பல தவறான நம்பிக்கைகள் இருக்குது. தான் ஜெயிச்சிருவோங்கிறது முதல் நம்பிக்கை. ஆட்சி அமைச்சிருவோம், தான் தான் முதலமைச்சர், யாராவது வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மந்திரி கொடுக்குறேன் ஆஃபர் பண்ணுற அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கும்
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓட்டு வாங்குறாரு. நான் அதெல்லாம் மறுத்தே பேசலை. இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு 40 வயது வரை உள்ள பெண்கள், இன்னும் கனவுகள் கருகாத பெண்கள், நான் வேறு ஒன்றும் சொல்ல விரும்பலை, ரொம்ப டீசெண்டாக வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறேன். இன்னும் கனவுகள் கருகாத பெண்கள் திரும்ப ஆகியிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம். ஒரு 40 வயது வரை கனவுகளை லைவாக வச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் அவரை ஆதரிக்கிறாங்க. பெரிய அளவில் ஓட்டை அவர் பிரிப்பார். ஆனால் அவர் ஆட்சி அமைப்பார்னு என்னால் அதை மாதிரி ஒன்றும் உறுதியாக அவரை சொல்ல. இல்லை, நான் விஜய் ஆட்சியை பிடிப்பாருல, பட் காங்கிரஸ் ஓட்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா காங்கிரஸில் இந்த சீட்ஸ் எல்லாம் அறிவிக்கிறாங்க, கூட்டம்லாம் முடிவாகுது. தேர்தல் மேலாண்மை குழு தலைவர் ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமானவர் மாணிக்கம் தாக்கூர் ரிசைன் பண்ணுறாரு போஸ்டிங்க. ஜோதிமணி அதை விமர்சிக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு பக்கம் இங்கே முரண், ஆனால் உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் இருக்குது அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட். சார், உண்மையான காங்கிரஸ்ங்கிறது செத்து போய் ரொம்ப காலம் ஆச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. காமராஜர் காலத்திலேயே காங்கிரஸ் உடைஞ்சி உண்மையான வார்த்தை இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அதனால் உண்மையான காங்கிரஸை கலைச்சிருவோம்னு காந்தியே சொன்னார். எப்போ த பர்பஸ் ஆஃப் ஸ்டார்டிங் எ பார்ட்டி கால்டு காங்கிரஸ் இஸ் டு ஃபைட் ஃபார் ஃப்ரீடம். அதை அச்சீவ் பண்ணிட்டோம். எல்லா புத்தகங்கள்லையும் இருக்குது இது. காந்தி கலைச்சிருன்னு சொன்னது. எனவே உண்மையான காங்கிரஸ்னு அரசியல் பண்ணுற காங்கிரஸ் இருக்குது. ஆமாம், அப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காங்கிரஸ் பிஃபோர் காமராஜ். அப்போது விஜய் சொல்லக்கூடிய காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ்ங்கிறது யார் சார்? உண்மையான அது அந்த வார்த்தைகள்லேயே எனக்கு வித்தியாசம் இருக்குது சார். உண்மையான உண்மையான திமுக, உண்மையான அண்ணா திமுக, வேர் இஸ் த எண்ட் ஃபார் இட்? ப்ளீஸ் டெல் மீ. நீங்கள் ஒரு இதை வச்சுக்கிட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ண முடியுமா? பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு இல்லை. அவர் பல விஷயங்கள் தவறான நம்பிக்கை. அவர் சொல்கிறாரு, மக்களுக்கு வலித்தால் எனக்கும் வலிக்குமா, இவருக்கு வலிச்சா மக்களுக்கு வலிக்குமா. இவர் போகிற இடத்துலலாம் 2 பேர் சாவுறான். ஒரு ஊர் 2 ஊர் இல்லை, 41 பேர் செத்து போனான். இவர் வீட்டுக்குள்ளே பூந்து எல்லாரும் பேசி ஃபோனை ஆஃப் பண்ணி படுத்துக்கிட்டாங்க. கூப்பிட்ற அன்னைக்கு வெளிச்சுதா இவருக்கு? ஏதாவது வெளியே தெரிஞ்சுதா உங்களுக்கு? சார், அவங்கள மீறி ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நான் சத்தமாக சிரிப்பேன். வாய்ப்பு இல்லை. ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்கிட்டேன். அன்னைக்கு வலிக்கலையா? இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, எனக்கு வலித்தால் மக்களுக்கு வலிக்கும். அதில் விஜயுடைய பல ஸ்டேட்மெண்ட்டை நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கு சார். இப்போ இந்த காங்கிரஸ் அவர் பக்கம் போகிற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, 100% இல்லை சார். கூட இருந்தவன் கதைன்னு ஒன்று ரொம்ப காலமாக உண்டு, ரொம்ப மீனிங்ஃபுல் ஸ்டோரி. அதுதான் இப்போ இந்த காங்கிரஸ் தான் நீங்கள் சொல்கிறேன். கூட இருந்தவன் கதைன்னு. இது தஞ்சை மாவட்டத்தில் என்னுடைய 5 வயதிலேயே பிரபலம். அப்போயே அதுக்கு 50 வயசு. எனக்கு 5 வயசில் அதுக்கு 50 வயசு. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சுருக்கி. அதை வயதான செட்டியார் பக்கத்து வீட்டுக்காரனை உதவிக்கு வச்சுக்குவார். எங்கேயா வெளியே போயிட்டு வர்றது, கேட்டு வர்றது, சாமான் வாங்கிட்டு வர்றது, அப்படி உதவிகளுக்கு ஒரு 50 ரூபா பணம் கடன் கொடுத்துருந்தார். அவன் போக மாட்டேன் வேலைக்குன்னு சொன்னான்னா அவனை அந்த 50 ரூபாயை கேட்பார். ஏண்டா 12 வருஷம் ஆச்சுரா அந்த 50 ரூபா கொடுத்து எப்படா திருப்பி கொடுக்க போகிற? அவன் சொல்லுவான், இந்த டயலாக் தான் ரொம்ப முக்கியம் இந்த கதையில். செட்டியார, படம் என்கிட்ட இருந்தான்னா உங்ககிட்ட இருந்தேன்னா செட்டியார, உங்கள் பணம் வேற, என் பணம் வேறையா செட்டியார? ஒவ்வொரு தடவையும் செட்டியார, அந்த பணம் என்கிட்ட இருந்தான்னா உங்ககிட்ட இருந்தான்னா செட்டியார, என் பணம் வேற, உங்கள் பணம் வேறையா செட்டியாரேம்மா. செட்டியார் சாந்தமாகி விட்டுருவார். ஒரு முறை அந்த காலத்தில் மாட்டு வண்டி தான் பெரிய பாப்புலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அவர் மகளுக்கு தீபாவளி பஜனை எடுத்துக்கிட்டு போகிறார். இவரை கூப்பிட்டார். ஓடி வந்து வண்டியில் ஏறிக்கிட்டான். வழக்கமாக வரமாட்டேங்கிறவன் ஓடி வந்து ஏறினான். செட்டியார் ரொம்ப சந்தோஷம், கூட்டிகிட்டு போனார். அப்போல்லாம் லாட்ஜுகள்லாம் கிடையாது, ஸ்டார் ஹோட்டல் கிடையாது. ராத்திரியில் சத்திரத்தில் படுத்துக்கலாம், ஏதாவது வழியில் வர்ற சத்திரத்தில். ரொம்ப மீனிங்ஃபுல் ஸ்டோரி சார். ஒரு 4 நாள் கொடுத்தா அங்கே குளிச்சுட்டு படுத்துக்கலாம். அப்படியே படுத்துக்கணும். ரூம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 50 பேர் படுத்துக்குவோம். ஆளுக்கு 4 நாள் கொடுத்துட்டு காலைல எழுந்துச்சி 4 நாள் கொடுத்தா அங்கே ஏதாவது காலை கடனை முடிச்சுட்டு
ஏதாவது 2 இட்லி கொடுப்பான், சாப்பிட்டு கிளம்பி. இதுதான் கான்செப்ட் ஆஃப் ஏ சவுல்ட்ரி ஸ்டேங்கிறது. இதுதான் படுத்துருந்தாங்க. அந்த ஆளும் பக்கத்தில் படுத்துக்கிட்டான்னு கூட போனவனும் செட்டியாரும் படுத்துக்கிட்டார். திடீர்னு ஒரு 12:30 மணிக்கு செட்டியாரை எழுப்பினான். செட்டியாரா எந்திரினா. செட்டியார் தூக்கத்தில் என்னடான்னு கேட்டிருந்தா உங்கள்கிட்ட வாங்கினா 50 ரூபான்னு கொடுத்தான். செட்டியார் ஒன்றும் புரியல. 50 ரூபா வந்ததில் ஆனந்தம் இருக்குது. ரொம்ப காலமாக 10-12 வருஷமாக வரல. எப்போ கேட்டாலும் செட்டியார என்ன இது ஓம் மனம் வேறு ஏன் மனம் வேறையா, உங்ககிட்ட இருந்தாலும் ஒன்று என்கிட்ட இருந்தாலும் ஒன்று, ஒரு ஸ்டாண்டர்ட் வசனம் கொடுத்தா வாங்கிக்கிட்டார். சந்தோஷம் செட்டியாருக்கு. என்னடா திடீர்னு புத்தி. ஆமாம் செட்டியார, எனக்கு தோணி போச்சு கொடுத்துட்டேன். செட்டியார் கீழே படுத்தார்ல, அப்படி அந்த பக்கம் கண் பார்வை போச்சு. என்னன்னா 4 தீவட்டி கொள்ளைக்காரன் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒரு மிதித்து கையில் இருந்த காசெல்லாம் பிடுங்குறான். நம்மளால் என்ன ஐடியா பண்ணான், என்கிட்ட இருந்து அந்த காசு போச்சுன்னா என் காசு, நான் செட்டியாருக்கு 50 ரூபாய் கொடுத்துட்டேன்னா நான் கடனை அடைச்சிட்டேன், செட்டியார் காசு. சரி, இதை தான் அவன் சொன்னான். செட்டியார உங்ககிட்ட இருந்தேன்னா என்கிட்ட இருந்தேன்னா. சரி, இதை மாதிரி கூட இருந்தவன் கதைன்னு ரொம்ப காலமாக இருக்கு. இதை யாருக்கெல்லாம் சொல்கிறீங்க சார்? நம்ம ஆடியன்ஸுக்கு சில புரியாமல் இருக்கும். என்ன சார் இது? நம்ம ஆடியன்ஸுக்கு யார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. இந்த கடன் கொடுத்தது ஆமாம், சந்தேகம் இல்லாமல் காங்கிரஸ் தான் சார். காங்கிரஸ் தான் இந்த 50 ரூபாய் கொடுத்து. சரி, இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டையும் தாங்க ஒரு ஃபாஸ்ட்டாக பார்த்தேன். அப்போ 50%? 50% ரெண்டு. ஆமாம், கூட்டி பாருங்க. 3 விஷயங்கள் சொல்லிடுறேன் சார் நான். ஒன்று, 100% ராகுல் வருவார். அதுக்கு ஒரு அடிஷ்னல் ரீசன், மம்தா அதிமுக கூட்டணியை, அதாவது பிஜேபி கூட்டணியை ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் எலெக்ஷனில். அதனால் அவங்க நெருங்கிறதுங்கிறது காங்கிரஸுக்கு ஆபத்து. அங்கே அனுமதிக்க மாட்டார். 100% என்னைக்கு வராருங்கிறதுலாம் நான் ஜோசியம் சொல்ல விரும்பல. வருவார். 1. நம்பர் 2, பேசிய சகோதரர்கள் 2 பேர் ஏதோ விஜய் ஊழலுக்கு எதிரானவர்னு திரும்ப சொன்னாங்க. ஊழல் செய்யவில்லை, ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவங்க உட்காந்தாதானங்க நான் திருடனா யோகியனான்னு தெரியும். அதனால் இப்போ இன்னைய நிலைமையில் அவர் ஊழல்வாதின்னு சொல்கிறது தப்பு. இன்கம் டேக்ஸை வச்சு எல்லாம் கரெக்ட். ஆனால் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்து ஊழலுக்கு தண்டிக்கப்பட்டவர் ஒரே ஒரு மனிதர். சசிகலா அமைச்சர் இல்லை. அமைச்சராக இருந்து, அது பல பேருக்கு அந்த பேர் தெரியாது, எனக்கு தெரியும். தெரியாதுங்கிறது குழுமணி பா. கிருஷ்ணன் இன்றைக்கி அந்த கட்சியில் ஒரு பதவியில் இருக்கார், சீட்டு கொடுத்துருக்காரு. விவசாயத்துறை. கரெக்ட், சீட்டு கொடுத்துரு அமைச்சர் இருந்தார் அவர் ஊழல். அதனால் கூப்பா கிருஷ்ணன் அவரை தயவு செஞ்சு நீங்கள் உத்தமர் கித்தமரெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. ரைட். டிஎம்கே கூட்டணி இன்டாக்டில் இருக்கா? சத்தியமாக இல்லை. நான் பல முறை சொல்லிட்டேன், இப்பயும் நான் சொல்கிறேன். என்ன அழகாக போடுறாரு பாருங்க நம்ம விசிகே திருமாவளவன். தான் வெளியே வந்து இல்லை நான் எம்பியாக ரைட் அதை பேசிட்டோம், அதனால் வேண்டாம் திருப்பி அதை. அதில் என்ன அழகாக கோத்து விட்டார் பாருங்க. ஒருத்தருக்காக நான் இந்த சீட்டை விட்டு கொடுத்தேன். அவருக்கு அன்னைக்கு பேர் செல்வம், இன்னைக்கு செல்வ பெருந்தகைன்னு பேர். எங்கள் கட்சியில் அன்னைக்கு இருந்தார். நான் இந்த சீட்டை அவருக்காக விட்டு சொல்லியிருக்காரு சார். நீங்கள் கவனிச்சலான்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அவருக்கு செல்வம்னு பேர். பியூட்டிஃபுல்லாக போட்டு விட்டார் பாருங்க செல்வ பெருந்தகையை. இவர் 7 கட்சியில் இருந்தவர் அப்படிங்கிறத சொல்லி. எனவே அந்த கட்சி, அதான் அந்த கூட்டணி இன்டாக்டாகவும் இல்லை.